இது ஒரு ப்ரோக்ராம் இல்லை, ஒரு அன்பு சந்திப்பு. வாங்க இந்த சிறப்பான நேரத்தை சேர்ந்து கொண்டாடுவோம். We'll kindly invite 10 ladies to light the diyas. விக்னேஸ்வரனை போற்றும் பாடலை இப்போது கண்ணம்மை அருண் சுப்பையா இனியார் குரலில் பாட வருகிறார். அடுத்து முருகனின் மகிமையை புகழும் வேல் மாறல் பாடலை சித்தார்த் அண்ணாமலை மற்றும் திவ்யா அண்ணாமலை இணைந்து பாட வருகிறார்கள். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இப்போது நியூசிலாந்தின் பாரம்பரிய போர் நடனமான கபாக்காவை அண்ணாமலை பழனியப்பன் வழங்கவிருக்கிறார். இது தைரியம், ஒற்றுமை மற்றும் பெருமையை வெளிப்படுத்தும் ஆட்டமாகும். அடுத்து நம் சமூகத்தின் மூத்த உறுப்பினரும் சிறந்த மருத்துவருமான டாக்டர் நாராயணன் சொக்கலிங்கம் அவர்கள் இனிய உரையை இனிமையான பாடலுடன் வழங்கவிருக்கிறார்கள். அவர்களை கைத்தட்டலுடன் வரவேற்போம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ரத்தின சுருக்கமா ஸ்பீச்சுக்கு ஒரு சின்ன டாபிக்கை மட்டும் சொல்ல போறேன். அதை நீங்களே எக்ஸசைஸ் பண்ணி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி வீட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணி நல்லா கற்றுக்கலாம். நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீங்கள் அதில் நிறைய நகரத்தார்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு ஒரு கீ வேர்டு மட்டும் நான் சொல்ல போகிறேன். அதான் என்னுடைய ஸ்பீச்சில் உள்ள ஒரு பிரதானம். அந்த கீ வேர்டை நீங்கள் கூகுளில் போட்டால் கூட ரொம்ப இன்ஃபர்மேஷன் வராது. சும்மா பல்லவர், சோழர், பாண்டியர் அது இதுன்னு போட்டு குழம்பு ரொம்ப இன்ஃபர்மேஷன் வராது. இந்த இன்ஃபர்மேஷன் இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்லா நீங்கள் தெரிஞ்ச மூத்த நகரத்தார்களோடு பேசி கண்டுபிடிக்கணும். அதாவது என்னென்னா, நகரத்தார்கள் இன்னைக்கு செட்டிநாட்டில் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை. நகரத்தார்கள் செட்டிநாடுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? காவிரி பூமண்டலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எவிடன்சஸ் இருக்குது. எல்லாரும் ஆட்சிமார்கள்லாம் காவிரி பூமண்டலம் போவாங்க, அங்கே விழாவெல்லாம் நடக்கும். சோழ நாட்டில் இருந்தாங்க. அப்புறம் சுனாமிக்கு எல்லாம் பயந்து உள்நாட்டுக்குள்ளே பாண்டிய நாட்டில் சுனாமி ட்ரை பிளேஸ் இன்டீரியராக இருந்தால் கூட படி வச்சு கட்டினாங்க, மாடி வச்சு. ஏன்னா தண்ணி அவ்வளோ அவசரத்துக்கு வராது, கடலுக்குள்ளேருந்து அங்கே வரணும்னா அந்த மாதிரி வந்தவங்க. ஸோ அந்த காவிரி பூங்கட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? அது நாகநாடு. நாகநாடு அந்த நாகநாடு நல்லா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்ததாக நமக்கு ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இவர் கடந்த 8 வருடங்களாக இசையை கற்று வருகிறார். இப்போது இவர் இந்த இதட்டை
அவரது இனிமையான குரலால் நிரம்ப வருகிறார். நாம் செல்வி பாரதி ராமநாதனை கைத்தட்டலுடன் வரவேற்போம். உடலும் மனமும் ஒருங்கிணைந்த அழகான பயிற்சியை நமக்கு காண்பிக்க யோகாவில் தேர்ச்சி பெற்ற நமது பிரியமான நண்பர் ராம் நாராயணன் வீரப்பனை கைத்தட்டலுடன் வரவேற்கிறோம். So, number 1, to start with 1A, it's 1B, stay there, come back, number 2, stay there. Okay, come back. Go to number 3. Stay there. Okay, relax and come back. Okay, number 4. Okay, then number 5. The last one. All right, this is a very big stretch. So just encourage him by giving a round of applause. இப்போது ஒரு சிறப்பான உரையை நமக்கு வழங்க அன்பான திரு மேய்பன் ராமசாமி அவர்களை கைத்தட்டலுடன் வரவேற்கிறோம். பீஸ் வந்து நேச்சரில் கூடு கட்டி வாழும் இல்லையா? யூல் சி பீ ஹைவ்ஸ். ஸோ இதை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்ம தேவைக்கு பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரியன் மாங்க், ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் 18th செஞ்சுரியில் இந்த மாதிரி பாக்ஸாக வச்சு
பீஸை மேனிப்புலேட் பண்ணலாம் நம்ம தேவைக்குன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அது இந்த மாடல் தான் இருக்குது, இன்னும் வேறு மாடல் மாறல. இப்போது ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஃப்ளோ ஹைவ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, டேப்பை திறந்தா ஹனி வர்ற மாதிரி. இன்னும் அது ரொம்ப பாப்புலர் ஆகலை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால இன்னைக்கு வரைக்கும் இதுதான் இந்த ஒன்லி மாடல், 18th century மாடல் தான் அது. நீங்கள் நியூசிலாண்டில் ரோட்டில் போகும்போது யூ கேன் see these boxes, இந்த மாதிரி நிறைய பேடக்ஸில் இருக்கும் ஃபீல்ட்ஸில். இப்போது நமது மேடையில் இரு அன்பான சகோதர சகோதரி தங்களுடைய இனிய குரலால் ஒரு அழகான பாடலை பாட வருகிறார்கள். கைத்தட்டுடன் மீனாட்சி பழனியப்பன் மற்றும் அண்ணாமலை பழனியப்பனை மேடைக்கு அழைக்கின்றோம். மாதமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், போக வேண்டும் தாயே ததை சொல்லாதே, போக வேண்டும் தாயே ததை சொல்லாதே, கச்சின காலம் தர கண்ணும் சீனி தர, கச்சின காலம் தர கண்ணும் சீனி தர, கருதிய வெண்ணை தர போக வேண்டாம், கருதிய வெண்ணை தர இல்லை போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், போக வேண்டும் தாயே ததை சொல்லாதே. Get ready to be mesmerized by the magic of music. Please welcome our talented keyboardist, Karthika Meenu Karthik, to the stage as she takes us on a musical journey. நமது நிகழ்ச்சியை மேலும் இனிமையாக்க இரண்டு திறமையான சிறுமிகளை வரவேற்போம். இவர்கள் இருவரும் தங்கள் இனிமையான குரலில் ஒரு அழகான பாடலை பாட வருகிறார்கள். கைத்தட்டுடன் அதித்தி ராம் மற்றும் அக்ஷரா கணேஷ் ராஜை மேடைக்கு வரவேற்போம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு கவிஞர் கண்ணதாசனோட கவிதையோட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். கவிஞரோட கவிதை ஒன்று நம்ம சமூகத்தை பற்றினது, நம்ம ஸ்லாங்கில் இருக்கோம், கொஞ்சம் எல்லாருமே கவனிச்சு கேட்கணும். பொதுவாகவே நமக்கு யாராவது அந்த காலத்துல எல்லாம் ஒன்று நமக்கு மேட்ரிமோனியல் சைட் எல்லாம் கிடையாது. ஊருக்கு ஒருத்தவங்க கல்யாணம் பேசி விடுறதுக்கு இருப்பாங்க. பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் போய் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவர் பேசி விடுவார். இந்த ஆட்சி வந்து தன்னோட மருமகள் பிடிக்காதனால, எந்த மாமியாருக்கு தான் பிடிக்கும்னு மைண்ட் வாய்ஸ் கேட்டு அந்த மருமகளை பிடிக்காதனால ரெஃபர் பண்ண தரகர்கள் வந்து இந்த ஆட்சி வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. கவிதை இப்படி ஆரம்பிக்கிறாரு கவிஞர். நல்லா தான் சொன்னார் இந்த கனகு செட்டியாரு, கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டின செல்லா பணத்தை செல்லுங்கன்னு சொன்னாரு. 8 கண்ணு விட்டறிக்க என் தம்பி மகள் இருக்க குட்டி சோரம் ஒன்று கொண்டாந்து வாசல்ல விட்டாங்க.
10 பவன் ஜங்கிலியும் கட்டி தங்க கழுத்தீரும் வைரத்தால வளகாப்பு கண்டசரமும் 10 வகை ரத்தினங்களும் விரிச்சு வச்ச மெத்தையும் என் தம்பி கொடுத்துருப்பேன், அவன் மகளை கொண்டு இருந்தான். வந்தாளே மகராசி வாக்கரிசி இல்லாம கொண்டாந்த சீதனம் 8 நாளைக்கு காணாது. கப்பல்ல வருதுன்னு கதையா கதை படிச்சா. There's one person who always reminds us that health is the real wealth. He always read with useful health facts and advice that we can actually use. Please join me welcoming Dr. Sivanadiya Nachipen. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் நான் எடுத்து விரும்பல, 2-3 விஷயங்கள் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நியூசிலாந்து நகரத்தார் சங்கத்துக்கு அதற்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ 3 பிரிவாக கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து தடுப்பூசி, இன்னொன்று வந்து கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், 3வது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இன்க்ளூடிங் போன் டெஸ்ட் ஸ்கேன் அண்ட் வைட்டமின் டி லாஸ். இப்போ எல்லா நியூஸ்பேப்பர் படிச்சிருக்கீங்க. பீசஸ் ஆஃப் பிரேக் இந்த ஊரில் கொஞ்சம் கூட வந்திருக்கு. இட்ஸ் ஆல்சோ இன் ஆஸ்திரேலியா அண்ட் இன் பசிபிக் as well. So next week 3rd to the 7th is the MMR immunization week. MMRனா மீசல்ஸ்னா தமிழில் மணல்வாரி இல்லை. எல்லாருக்கும் 1969க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. 1969க்கு பின்னாடி பிறந்தவங்க வேக்சினேஷன் ஹிஸ்ட்ரி இல்லைன்னா 2 பண்ணலாம். ஒன்று வந்து ஃப்ரீயாக போய் வேக்சின் போட்டுக்கலாம் டாக்டர்கிட்ட. 2வது வேக்சின் போகிற விருப்பம் இல்லைன்னா யூ கேன் செக் யூர் இம்யூனிட்டி, மீசல்ஸ் சீராலஜி பண்ணிக்கலாம். I'm going to take the stage to sing a beautiful song that will light up the evening. They share not just a lovely bond of siblings. இப்போது நம்முடைய மேடையை அலங்கரிக்க வருகிறார்கள் நம் சிறிய நட்சத்திரம். Hey,
எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது வந்து அடல்ட் ஸ்கிட்டு. எங்களோட ஸ்கிட்டோட பேர் வந்து நவீன நகரத்தார் கல்யாணம் பாகம் 2. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இங்க மாப்பிள்ள நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? ஷாலு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கா மாப்பிள்ள. ஏன் ஆக்சுவலி விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பொண்ணு வந்து லாயருக்கு படிச்சிருக்கா. அதனால நேற்று கான்வெகேஷன் போயிட்டு வந்தோம். அதுல இருந்து அவ வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பா மாப்பிள்ள. இப்பதான் ரிஃப்ரெஷ் பண்ண போயிருக்கா. சரி. அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அண்ணன் நல்லா இருக்காங்க. நீ உங்க அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நகையெல்லாம் பண்ண போயிட்டாங்க. பொண்ணுக்கும் எனக்கும் பண்ண போயிட்டாங்க. ஒரே மாதிரியா? ஒரே மாதிரி. ஷாலுக்கு அது அவர் பிடிச்ச டிசைன் எனக்கு வந்து ஆமா கண்டிப்பா பண்ணிடலாம். பண்ணுவோம். ஒரு கொஞ்சம் அண்ணன் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க. அப்புறம் இங்க உள்ள மாடர்ன் இதெல்லாம் மலபார் கோல்ட் இருக்காங்க. மலபார் கோல்ட் அதுல போய் பார்த்து வாங்கிக்கலாம். வெரி குட். காஃபியா டீயா? டீ போட்டு. மாப்பிள்ள உங்களுக்கு சுகர் நான் சுகர். நான் போய் ஷாலு கூட்டிட்டு வந்துடுறேன். ஷாலு டீ போடுவோம். ஷாலு இருக்காது தம்பி. இது அவசரப்படாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. சத்த பயமா இருக்கு. காலேஜ்ல கண்டிப்பா பத்தி சொன்னேன். நீ சொன்ன அதெல்லாம் நம்ம செட்டில் கொண்டு வராதரா. நம்ம செட்டில் கொண்டுதானே நம்ம கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் அப்பா சொன்னோம். அதனால சார் சரி பாருங்க. நியூசிலாந்துக்கு அதுதான் எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஒருத்தங்க ஒருத்தங்க கூட ஹென்னா ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மித்ததெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. என்ன மாப்பிள்ள ஏதாவது பேசணுமா? அது நம்ம கவலையே பட வேண்டாம் ஆச்சு. நம்ம சொல்றது எப்படியோ பிள்ளைங்க கேட்க போறது இல்லை. அதனால நான் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் போட்டுடுறேன். இப்பதான் ஏதோ மெஹந்தி நைட்டுங்கிறாங்க, ஹைட்டிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அதனால ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டுறேன். ஏன் மாப்பிள்ள நீங்களும் ஷாலுவும் அப்பாயின்மெண்ட் போடுறேன். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ஈவெண்ட் கோஆர்டினேட்டர். ஓகே. அப்புறம் அப்படியே உங்களுக்கு டாக்டருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் போட்டுறேன். ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இப்போ கல்யாணம் ஆன புதுசுல அப்புறம் அந்த கல்யாணம் ஆன புதுசுல ஏதாவது நிறைய கருத்து வேறுபாடு வருது. அதான் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற கேள்வி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்து கிளியர் பண்ணிட்டாங்க. முன்னாடியே கேட்டுக்கிறது நல்லது தானே. ஆமாப்பா அம்மா சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நைஸ் நல்லபடியாக ஆகட்டும். உங்களுக்கு வந்து ஹெல்த் மட்டும் இல்லாமல் மைண்ட் பாடி எல்லாத்தையும் சேர்த்து செக் பண்ணிடுவோமா? ஓகே. உங்கள் ரிப்போர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு நான் தான் ஈவெண்ட் கோஆர்டினேட்டர். ஆமாம், அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க நீங்கள் ரொம்ப நல்லா ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. எங்களோட வெட்டிங் வந்து பெரிய கிராண்ட் ஸ்கேலில் ஆக்லாண்டில் இந்த மாதிரி ஒரு வெட்டிங்கே நடந்துக்க கூடாது ஆண்டி. ரொம்ப கிராண்டாக ஆண்டி, ரொம்ப அழகாக ஆமாம். எங்ககிட்ட 3 பேக்கேஜஸ் இருக்குது, ஈவெண்ட் பேக்கேஜஸ். என்னோட ஐடியாஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்த எங்களுக்கு உங்கள் சாய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு பெரிய வீடு ஆண்டி, நல்ல பிரம்மாண்டமாக ட்ரீம் ஹவுஸ் ஒன்று ஆண்டி. நாங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் நாங்கள் இருக்கிற
இருக்கிற மாதிரி ஒரு வீடு பார்க்குறோம். பிரம்மாண்டமா வெரி லக்ஸரியஸ் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், வாடகை தர வீடு பார்க்கணும். ப்ளீஸ் சரி, ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஏஜென்சிக்கு வந்துட்டீங்கல்ல, உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். சரி, நீங்க சொந்த வீடு பாக்குறீங்களா இல்ல ரெண்டுக்கு பாக்குறீங்களா? என்ன மாதிரி பாக்குறீங்க? சோலை ஆண்டி சொல்லியிருப்பாங்களே. ஆமா, ஃபோன் பண்ணாங்க. நீங்க ப்ராப்பர்ட்டி சோலை ஆண்டி சிரிக்க விட மாட்டாங்க. அந்த ஆண்டி அவங்க தான் அவங்க ப்ராப்பர்ட்டி பத்திலாம் கேட்டுதான் சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க, எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? எங்க கிட்ட வந்து ஒரு டோட்டலா 35K டெபாசிட் இருக்காங்க. என்கிட்ட ஒரு 50 இருக்கு, எங்ககிட்ட ஒரு 50 இருக்கு. ஓகே, பிரம்மாண்டமா ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி நான் சரி, நல்லா பண்ணிக்கலாம். நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம 35K வாங்க முடியுமா? இல்லை, 35K வந்து நம்ம வந்து அதில் வந்து டவுன் பேமெண்ட் பில் பண்ணணும். டேக் ஹோம் 107 வருது. ஆனால் சேவிங்ஸ் வந்துட்டு 35,000 தான் வச்சுருக்கீங்க. விச் இஸ் ஹார்ட்லி 3 to 4% தான் வச்சுருக்கீங்க. ஏன் இப்போ நீங்கள் இதே மாதிரி இப்போ செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இப்படியே தானே லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு லீட் பண்ணணுமா இல்லை லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? அங்கிள் இப்பதானே என்ஜாய் பண்ற வயசு அங்கிள். இப்போ போய் பட்ஜெட் அது இதுன்னு சொன்னா எங்களால எப்படி அங்கிள் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது இருந்ததுன்னா பரவாயில்ல. நீங்க இப்போ நீங்க பட்ஜெட் பார்த்தா தான் நீங்க வந்துட்டு நீங்க பண்ற லைஃப் ஸ்டைல் லைஃப் லாங் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நீங்க இப்பவே ஃபுல்லா மேனேஜ் பண்ணிடுவீங்க. இப்போ சேவிங்ஸ்க்கு எதுவும் இருக்காது. ஹலோ மம்மி, நல்ல வேலை மம்மி, எல்லாருக்கும் நீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வச்ச. இப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க வந்து சண்டை ரொம்ப போட்டுக்காம ரொம்ப ஒத்துமையா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா. டாக்டர் ஆண்டி, பேங்க் மேனேஜரு, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அப்புறம் பட்ஜெட் அட்வைசரு எல்லாரும் ரொம்ப நல்ல அட்வைசஸ் கொடுத்தாங்க மம்மி. நீ நல்ல வேலை பண்ணுன. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த அட்வைசஸ் எல்லாம் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மம்மி. தேங்க்யூ சோ மச் மம்மி. ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. உங்க 2 குடும்பமும் நம்ம நகரத்தார் சங்கத்தோட உறுப்பினர்கள். அவங்களுக்குள்ளே நீங்க வந்து 2 பேரும் சேர்ந்து மனம் முடிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா சந்தோஷம். விஷஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ அங்கிள். நன்றிப்பா, நன்றி. என்னுடைய வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு ஒற்றுமை கனெக்ஷனே சொல்லலாம். அது என்னுடைய 23வது வயதில் ஒரு டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணேன். டேராடூனிலிருந்து கன்னியாகுமரி வரை தனியாக வரும்பொழுது வழியில் கண்ட கோவில்களிலிருந்து ரிஷிகேஷ், ஹரித்வார் அங்கிருந்து பிரசாதம் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்தேன் அப்பா அம்மாவிடம். அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அதே சமயம் வேறொரு முடிவு எடுத்து விட்டார்கள். இப்படியே விட்டால் இவன் சாமியாராக போய் விடுவான் என்று எனக்கு திருமண ஏற்பாடு செய்து மறுபடியுமே திருமணம் செய்து விட்டார்கள். அப்படித்தான் வாழ்க்கை பயணம் எனக்கு ஆரம்பித்தது. பட்டிமன்றம் குழுவை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு வந்து சிக்கனத்தில் சிறந்தவர்கள் ஆட்சிய செட்டியாரான்னு. நம்ம சமூகத்துல ஒரு தாரக மந்திரம். நம்ம அம்பத்தாக்களோ நம்ம அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சிறுக கட்டி பழுக வாடினேன். சிக்கனன்றது நம்ம உடம்புல ரத்தத்திலே ஓடுது. ஆனா யார்கிட்ட அதிகமா இருக்கு? ஆட்சிட்டைய செட்டியார்கிட்டன்றதை தான் நம்ம இன்னைக்கு ஒரு போட்டி போட்டு பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கு. செட்டியார்கள்னு பேசுறதுக்கு என்னுடைய இடது பக்கம் 3 அருமையான
would like to invite all our participants to the stage one by one to receive their certificates as a token of appreciation for their amazing efforts. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் வந்து 14 இயர்ஸ் ஆச்சு நியூசிலாண்டுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் டே நம்ம நகர்த்தாரா இந்த ஸ்டேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணி வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பெற்ற கரண்ட் கமிட்டிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான். ராமன் டீம்